ஹலோ. ஹலோ அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார், எம்எல்ஏ சரவணன் அண்ணாவா? ஆமாம் சொல்லுங்கள். நம்ம சாத்தாங்குளத்துலேருந்து நெடுங்குளத்துலேருந்து நான் பேசுகிறேன். சரி. சாத்தாங்குளம் நீங்கள் மத்திய ஒன்றிய செயலாளர்னு குணசேகரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. சரி சரிங்களா? அவர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவாகவே குட்கா தமிழ்நாட்டில் ஹோல்சேலில் 60%, நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் 60% லெவலில் அவர் தான் குட்கா வியாபாரம் பண்ணுறாரு. இன்னைக்கும் லைவ்ல இருக்காரு. அதாவது ஒரு ஆளை சொல்றாங்கன்னா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். இன்ன வரைக்கும் அவர் 2010 இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேல உள்ள குட்கா வழக்குல உள்ள கேஸ் எல்லா எஃப்ஐஆர் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. இல்ல அவர் இல்ல எத்தனை வழக்கு இப்போ இடையில பழைய வழக்கு இன்னைக்கும் லைவ்ல இருக்காருன்னு அவரு. இன்னைக்கு லைவ்ல ஆந்திரால கம்பெனி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேல், அவர் கூட உள்ள எத்தனை பேர் எத்தனை கோடி ரூபாய் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்காங்க, இன்ன வரைக்கும் எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரீசனா உள்ள எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். சாத்தாவத்துல இப்ப கடைசியா மாட்டின குட்கா நெடுங்குளத்து வேற வண்டி தானே. நான் ஒரு அடிப்படை கருத்தை சொல்லிட்டேன்னா சொல்லுங்க. இப்போ ஒரு ஆளு தப்பா சொல்றாங்க வச்சுங்களேன், அதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் இருந்தா நான் அதை சொல்லி தூக்க முடியும். இதே நான் தனிப்பட்ட முறையில நான் எடுத்தேன்னா உங்க மேல நான் ஏதோ தாழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்போ சசின்னு ஒரு அண்ணன் சாத்தாங்குளத்துல இணைந்தாரு, அவர் மீது ஒரு கஞ்சா வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே அவரை என்ன நீங்க கட்சியில வேணா கஞ்சா வழக்கு உங்களை இருக்காம அப்படின்னு சொல்லி இருக்கேன். கடைசியில பார்த்தா அவர் மீது ஏன்னா அவர் பேர்ல வழக்கு இல்லைன்னா எப்படின்னு அதையும் கேளுங்க. அவங்க தோட்டத்துலதான் மாட்டுது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி தான் பழி வந்தாப்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆதவா லாட்டரி வித்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா 100% பேர் சொல்லுவாங்க. அது ஆதவா கிடையாதுல்ல, அவங்க மாத்திங்கிறவங்க வித்தாங்க, அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. அவங்க மருமகன் தானே அது. கஞ்சாங்கிறது ஹான்ஸுங்கிறது மிகப்பெரிய போதை பொருள். அது தமிழ்நாட்டுல இன்னைக்கு சாத்தாங்குளத்துல ஈஸியா புழங்குது அப்படின்னா அது குணசேகரன் மட்டம், அவரால் மட்டும் தான். நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், நான் தெரியாம ஒருத்தவங்களை தவறா சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்து என் மேல பாய்ஞ்சிடும். அது கரெக்ட் தானே. நாங்க உங்களுக்கு எங்க குடும்பத்தோட நாங்க ஓட்டு போட்டோம். அது நம்ம எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்காண்டி. நீங்க யாருன்னு எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. எங்களுக்கு அவர் பெரிய ஒரு ரசிகருங்கிறனால நாங்க போட்டோம் வைங்களேன். நாங்க உங்ககிட்ட தான் பேச முடியும். இல்ல அதனால நான் சொல்றேன். ஏன்னா இவனுங்களை நீங்க உள்ள விட்டுட்டு சாந்தாங்குளத்துல நீங்க சும்மா ஒன்னும் இல்ல, நீங்க உங்களை பெருசா யாருக்கும் தெரியாது. நீங்க கார்ல ஆடம்பரமா வந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க நார்மலா ஒரு 4 கடையில உட்காந்து விசாரிச்சு பாருங்க. ரொம்ப கேவலமா பேசுறானவன். டிவிகே கட்சிங்கிறது யாருக்குன்னா எதிர்கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இவனும் சாதாரண பொதுமக்கள் உட்காந்து கஞ்சாவுக்கான் ஹான்ஸுக்கான் இவனெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இன்னைக்கு சாலைடா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா டிஎஸ்பில இருந்து அத்தனை பேர் இங்க யாரு செய்தாலும் நல்லா கேட்டுங்க. இதை நான் மட்டும் இல்ல தலைமையும் சொல்லியிருக்கு. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், யார் தமிழ் எழுத்துக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆன்ஸ் வித்தாலும் சரி, இல்ல அதை நீங்க சொல்லுமா எது எங்க நடந்தாலும் சரி ஃபுல்லா சர்வே பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் தவறா சொன்னேன்னு வாய் மூலமா இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு நான் உங்க மேல ஆச்சனோ ஏதோ எடுத்தேன்னா நாளைக்கு உங்களுக்கு எனக்கும் பெரும் பகை உருவாய். இது உண்மையா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்ற கரெக்ட். உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும், அதனால நீங்க எல்லாம் சொல்றீங்க. அதனால நான் ஏத்துக்கிறேன். நீங்க பாருங்க, அதாவது இங்க அவர் இல்ல நானா இருந்தாலும் சரி, அதாவது என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நானா இருந்தாலும் தப்பு பண்ணனா சட்டப்படி தூக்கி உள்ள வைக்க தளபதி ரெடியா இருக்காரு. அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா அவரையும் போலீஸ்ட ஒரு கருத்துக்கிட்டு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கேன். ஆய்வு பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்ப ஊடையில அவரு இடம் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? அவர் தோட்டத்துல தானே எல்லாத்துலயுமே. நான் இப்பவும் சொல்றேன்ல, இந்த கட்சியை பத்தி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழக வெற்றி கழகம் என்பது இது மக்களுக்கான. அதுதானே நான் சொல்றேன். எனக்கு அதுதான் பெரிய சங்கடமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டிஎம்கே ஆட்சியில தான் எங்க ஊரை நாசப்படுத்திட்டு இருந்தானவன். அதுக்கு ஒரு டிஎம்கே ஃபுல்லா எதிர்த்து அந்த ஊரை ஏன்னா குவாரியால எங்க ஊர் சீரழிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் சீரழிஞ்சிட்டு தான் இருக்கு. நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இது வரைக்கும் வரல. நீங்க வருவீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க, நீங்க வரல. அது சரி, அதுக்கு உங்களுக்கு நேரம் எடுத்துக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நேரம் என்ன கிடைக்கல, நீங்க வரும்போது இதை மூடுவீங்கன்னு வைங்க. அதுக்கான விளக்கத்தையும் சொல்றேன். எனக்கு அங்க நெடுங்குண்டத்துல இருந்து ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னாரு. நான் திருப்பி அவருக்கு கால் பண்ணி ஊருக்கு வரும்போது கால் பண்ணிட்டே இருந்தேன். நோ வேஸ்ட். ஏன்னா இங்க உடனே சொல்லிட்டா ஒரு சமூக ஆளுவர்னு ஒருத்தன் இருப்பான், ஆனா அவன் தான் அவனுக்கு பணம் கோரியில பணம் கிடைக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான். நான் இன்னொரு உண்மையும் சொல்றேன். யார் யாருக்கு எவ்வளவு பணம் போச்சு, உங்க ஊர்ல யார் யாரு அந்த கோரில வாங்கியிருக்காங்க,
யாருக்கெல்லாம் அது தொடர்புன்னு பாத்தீங்கன்னா முழுக்க பார்த்தா அத்தனை பேர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனாலதானே ஊரே ஏத்திருக்கோம். அதுல கொண்டு போய் நீங்க இவ்வளவுக்குள்ள குட்கா வழக்குல உள்ளவனை கொண்டு போய் ரிட்டர்ன்ல நீங்க உள்ள வச்சீங்கன்னா திருப்பி அதான் நடக்கும் எங்க ஊர்ல. அதாவது நல்லா கேட்டுங்க, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாரையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லதுல. அவர் ரசிகர் என்ற அடிப்படையில உள்ள வந்திருக்காரு. இது அவர் இப்ப வரல. நீங்க ஒரு கருத்துக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு அவரை தூக்கி, இப்ப நான் இன்னைக்கு அவரை கூப்பிட்டு வந்தேன், அப்ப நீங்க எனக்கு போனை போட்டு ஏன்னா இது தப்புன்னு சொன்னா நான் உடனே அவர் மேல குற்ற வழக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டா தூக்கி வெளியே போட்டுடலாம். ஆனா அவரு நான் ரசிகர்னு அவரா வந்தாரு, நான் கூடல தலைவர. இப்ப கடைசியா இப்ப ஜாத்தாங்குளத்துல ஒரு ஈச்சர் மாட்டிருக்கு பாத்தீங்களா? சரி, அதுல நம்ம பேர் மட்டும் தான் இவரோடது வரலே தவிர அந்த பொருள் எங்க இருந்துச்சு? லாரி ஹரியோடது. அந்த பொருள் யாரோடதுங்கிறீங்க? தமிழ்நாட்டுல 2 டீலர் தான். ஒன்னு பால்ராஜ்னு சென்னையில இருக்காப்ல, எங்க ஊர் பால்ராஜ் கிடையாது, என்ன ஒரு பால்ராஜ். என்ன ஒரு டீலர் குணசேகரன் தான். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே 2 டீலர் தான். இவனுங்களை வச்சு பொருள் வருது. வண்டி மாட்டுறது ஆள் மாட்டுறது வேறையா இருக்கலாம், ஆனா இவர் தான் முக்கியமான ஆளு. இல்ல நீங்க சொல்றது புரிதல் இல்லையா? நீங்க எவிடன்ஸ் மட்டும், அதாவது வாய்மூல எவிடன்ஸ் இல்லாம டோட்டல் எவிடன்ஸ் இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க. நானே எஸ்பிட்ட சொல்லி டிஎஸ்பி சொல்லி லாக் பண்ண சொல்றேன். சரி, அதுக்கு உண்டான முயற்சி நான் கட்டாயம் பண்ணிடுவேன். அத பண்ண இப்ப என்ன சொல்றாங்க, நான் கேரளா லாட்டரி வச்சிருக்கேன், நாங்க இங்க இது பண்ணல. கடைசியில என்னோட முழு நேர பணிக்காக நான் கடையை நிப்பாட்டி வந்துட்டேன். ஊழல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைட்டிலே போட்டு ஒருத்தங்க அனுப்பி விட்டுருக்காங்க, லாட்டரி போதை கஞ்சான்னு போட்டிருக்கேன். நான் இங்க யார்ட்டே வித்தனா லாட்டரி நீங்க சொன்னது கரெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தொழில் பண்ணுமே வேற, இன்னைக்கு ஒரு நல்லது பண்ண நினைச்சு என்ன ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா பிரச்சனை இல்ல. 500 ரூபாய் லைசன்ஸ்ல யார் நீங்க நாளும் நடத்தலாம், நானா நடத்துறேன். அதுல நடத்தின என்ன இதுல நல்லா கேட்டுங்க, அரசியல் பால்மோசின்னு ஒண்ணு இருக்கு. அதை கொள்ள இதுதான் செய்வாங்க. எனக்கு என்னன்னா, நான் ஒரு இருக்கேன்னா தவறா ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம், எனக்கு நாளைக்கு அது பிரச்சனை ஆகும். அவங்க என்ன எவிடன்ஸ், அதுதான் பிரச்சனை. எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் எஃப்ஐஆர் காப்பில அனுப்பிச்சு விடுறேன். மேற்படி அவங்க கூட உள்ள எல்லாருமே என்னென்ன தொழில இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த பக்கத்துல உள்ள பண்டாரபுரத்துல இருந்தும் சரி, கடாச்சபுரத்துல இருந்தும் சரி, இவங்க கூட உள்ள எல்லாருமே, இந்த கட்டாரிமங்கலம் சரி, என் ஊரை சுத்தி உள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட ஆன்ஸ் தான். நாங்க யாருமே இவனுங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க இவருக்கு ஓட்டு போட்டதே. கடைசியில் இவனுங்களே கொண்டு பொறுப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்களாம் ஓட்டு போட்டு இருக்கு. அப்ப நாங்க விஜயனே நாங்க என்னன்னா சங்கடப்படுற மாதிரி ஆயிரும். இவர் ஒரு மாறுதல் வேணும்னு தான் நாங்க போட்டோம் ஓட்டு. பிரச்சனை இந்த கட்சியை பொறுத்து உங்களுக்கே தெரியுதுல, மற்ற கட்சியில ஒரு மாவட்ட செயல் இருக்காரு, இல்ல ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காருன்னா அவர் கண்ட்ரோல்ல கட்சி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க நீங்கனாலும் கண்ட்ரோல் தான், நான் பொதுமக்களுக்கு உண்டான பவர் எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் இப்ப உங்கள்கிட்ட கூட்டு பேசுறேன். இல்லன்னா எம்எல்ஏ யாரு பேச முடியும்? நீங்க பாருங்க, இந்த இதே ஒண்ணும் இல்ல, சசிகரன் இருக்காருல்ல, அவர் தோட்டத்துல வச்சுதான் 2100 கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க. அவரும் கை மாத்தி கேஸ்ல இல்லாம வரலாம். அவர்கிட்ட டேரக்டாவே நான் சொன்ன தலைவர, ஏன்னா உங்க மேல கஞ்சா வழக்கு இருக்கா, உங்களுக்கு நீங்க கட்சியில இருக்கா, உடனே அவர் ஒரே வார்த்தை கேட்டாரு, நீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள் இருக்கீங்க, எதன் அடிப்படையில என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் 1 கிலோ கஞ்சா வைக்கிறக்கும் 2500 கிலோ கஞ்சா வைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குண்ணே. நீங்க அவனுக்கு அடிப்படை உறுப்பினர்ல கூட வைக்க கூடாது. இல்ல நான் ஒரே ஒரு ஃபேக்ட மட்டும் புரிஞ்சுங்க தலைவர. அதாவது நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கத்தை நான் சொல்றேங்க. இன்னொரு பக்கத்தை தான் நான் சொல்றேன். நீங்க நேர்ல கட்டாயமா ஆய்வு பண்ணுங்க. இல்ல அவருக்கு இன்னைக்கு ரெக்கார்டுமேட்டிக்கா அவர் ஒரு பிரின்சிபலா இருந்திருக்காரு, ஒரு நிறுவனத்தோட தலைவரா இருந்திருக்காரு. ரூல்ஸ் படி தொழில் அப்டேட்டா இருக்கு. ஆனா நீங்க சொல்றது அப்டேட், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, யாரோ வச்சு என் தோட்டத்துல வச்சு என்ன இது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, என் மேல வழக்கு இருக்கா, அது என்னோட கஞ்சா ஸ்மெல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இதே முரசொலிமாறன் சொல்லி குணாவோட ஃப்ரெண்டு தான் அவர். இது வரைக்கும் ஏடிஎம்கேல வந்தாரு. நம்ம டிவிகேக்கு வராதான் கேள்வி. அவனை வச்சுதான் கருவாடு இதை வச்சு ஸ்மெல் வராம வச்சானுங்க. எல்லாமே பிளான் பண்ணி நடந்த விஷயம் தான். நீங்க சொல்றீங்கல்ல, இதுக்கு உண்மையில சொல்றேன். இப்போ நீங்க சொல்றது, அதாவது வேற தொழிலால குட்காவை பொறுத்தவரை கட்டாயமான ஒரு இடத்துல குடோன்ல வச்சு ஆகணும். அதனால என்ன கான்செப்ட்னா, கஞ்சா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த குட்கா ஒரு இடத்தெல்லாம் டக்குன்னு விற்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி விற்பாங்கன்னா, ஒரு லோடுல இருந்து வெளியே இருந்து கொண்டு வராங்க பெங்களூர்ல இருந்து. அதுக்கு தானே ஏரியாக்கு ஏரியா டைல்ஸ் கடை எதுக்கு ஓபன் பண்றாப்ல குணசேகரன்? பின்னாடி 10 பாக்ஸ் மட்டும் தான் டைல்ஸ், மீதி எல்லாமே ஆன்ஸ் தான். இல்ல அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். நேர லோடு அந்த லோடு ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்த அவன் சொல்ல மாட்டேதான். ஃபர்ஸ்ட் பாயிண்டா, அந்த இடத்துல போய் லாக் பண்ணா 10-15 லட்ச ரூபா பொருளும் லாக் ஆயிரும். அவன் இதுக்கு மேல அந்த தப்பு பண்ண மாட்டான். அப்ப அந்த இடம் தெரிய மாட்டேங்குது. திருப்பி அங்க இருந்து சின்ன மளிகை கடைக்கு ஆட்டோமேட்டிக்கா லோக்கல்ல இப்படி சொல்ற மாதிரி நேர்முக மளிகை கடை மாதிரி இருக்கிறவன் அதை பின்புறமா இருந்து உட்கார்ந்து விற்கிறான். இப்ப நல்லா கேட்டுக்கணும். இப்ப நம்ம தப்பி தவறி இவன் வித்தான் அவன் வித்தான்னு சொன்னா, இந்த எம்எல்ஏ தேவையில்லாம பேசுறான்,
எங்களை தாழ்பணிச்சு உருவாக்குறான் அப்படின்னு அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இல்ல இன்னைக்கு வண்டல் மண் அல்றாங்க, முறைப்படி அள்ளுங்கன்னு தான் சொன்னேன். உடனே 300 ரூபா எம்எல்ஏ கேட்டான்னு சொல்லி ஒருத்தன் கண்டென்ட் போடுறான், ஒருத்தன் அந்த பொம்பளை வச்சு லாக் பண்ணிட்டான். இதெல்லாம் நீங்க பிடிக்காதவங்க நிறைய போடதான் செய்வான், அது விஷயம் இல்ல. நம்ம பண்ற தப்பு மேலும் மேலும் கொண்டு போய் எங்கேயே விட்டுருமே. ஏன்னா இது உங்க பேரோட நிற்காதுலண்ணே. இப்போ வீட்டு சரவணன் பேரோட நின்றாது. இது என்ன குற்றவாளத்துல மாட்டினான்னா இது கொண்டு போய் சென்னையில விஜயண்ணா வரைக்கும் கொண்டு விடும். ஆனா இந்த சாத்தாங்குளத்துல இப்ப இத்தனை வருஷத்துல குட்கா மாட்டினது இல்ல. மாட்டிருக்கோம் ஒரு 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்கு பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஈச்சரை கொண்டு வந்து சாத்தாங்குளத்துல என்னைக்கு விட்டுருந்தாங்க, அதுவும் யாரையுமே பிடிக்காம. இல்ல அதுக்கு ஓனர் யாரு பிடிச்சிருக்காங்க, அந்த ஈச்சரோட ஓனர் யாரு பிடிச்சிருக்காங்க? குணாவோட ஃப்ரெண்டு ஹரி மளிகை கடை வச்சிருந்த பையனை கூட்டு போய் இப்படி பண்ணி வச்சிருக்காப்ல. இல்ல அதுல ஏன் குணான பேரை சேர்க்கல? அதுதான் பணம். ஆனா நல்லா சொல்றேன் கேளுங்கண்ணே, 10 கோடி ரூபாய் சரக்கு மாட்டினாலும் அவருக்கு நட்டம் கிடையாது. ஏன்னா 10 இவரு தான் இங்க அழிக்கிறாப்ல. தமிழ்நாட்டுல பொருள் அழிக்கிறது அவர் தான். 2 ஹோல்சேல் டீலர்ல பெரிய டீலர் குணாண்ண. அதனால இவ 10 கோடி ரூபாய் சரக்கு மாட்டினாலும் திருப்பியும் 10 கோடி ரூபாய் கேட்காம குடுக்கறதுக்கு மேல இடத்துல ஆள் இருக்கு, எங்க யூபி மகாராஷ்டிரா அந்த சைட்ல இருந்து. அதனால இந்த குணா பேரு என்னைக்குமே வராது. இதுக்கு முன்னாடி வந்த எஃப்ஐஆர் காப்பி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஆனா இன்னைக்கு சாத்தாங்குளத்துல இருக்கிற லாரி குணாவோட லாரி தான். பேர் மட்டும் தான் இவன் பேரை தவிர பொருள் குணாவோட தான். அத கரெக்டா பிடிச்சு விசாரிச்சா தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. இல்ல நான் இப்போ நீங்க போலீஸ்னு வச்சீங்களேன், இப்ப நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன், நல்லா கேட்டுக்கணும். நீங்க போலீஸ், நான் உங்களுக்கு போன் அடிச்சு சார் இந்த மாதிரி அப்படி பிரச்சனை இல்ல சார், அவர் குணாதான் காரணம், லாக் பண்ணுங்கன்னா அவர் அடுத்த வார்த்தை என்ன கேட்பாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க, என்ன கேட்பாரு? அதான் நீங்க கேட்டதுதான் கேட்பாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு என்ன கேட்பான். லாஜி உருவா இல்லையா தலைவர? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு குணான்னு எனக்கு பழக்கம் கிடையாது தலைவர. நான் அதான் சொல்றேன், நான் இப்ப எஃப்ஐஆர் காப்பி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் தான் சொல்றேன். எவிடன்ஸ் நான் இல்லன்னு சொல்லலையே, எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். அத நான் விசாரிச்சேன், சொன்னீங்கல்ல. என்ன 2010 நான் இது பண்ணல, என் மேல இதுல வந்து போட்டாங்க. 2010 கவுண்டம்பாளையத்துல காயலங்கடா வச்சிருந்தாப்புல, ஏர்டெல் டவர்ல உள்ள பேட்டரி களவான்ட்டானுவன். ஒரு செக்யூரிட்டில உள்ள ஒரு குடோன்ல, இரும்பு குடோன்ல போய் உள்ள களவாங்கும் போது ஒரு செக்யூரிட்டி அடிச்சு கொன்ன கேஸ் இருக்கு. அது இவன் பேர்ல இருக்கு, இவன் தம்பி பேர்ல ஒரு 4 பேர் பேர்ல இருக்கு. இன்ன வரைக்கும் அவர் தம்பி அருள்னு ஒருத்தருக்கு திருமுகை கோர்ட்ல போய் ஆஜராயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்படியா? சரி, நீங்க டீட்டெயில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அந்த உண்மைத்தன்மை அப்டேட் பண்ணிட்டு அதுதான். அதே மாதிரி கொஞ்சம் வலுவான டீட்டெயில் எடுத்தாங்க. வலுவானா அவங்க லாக் ஆகிற மாதிரி டீட்டெயில் தாங்க. ஏன்னா வலுவானதுன்னா சாத்தாங்குளத்துல இருக்கிற லாரினே, இதை விட என்னென்ன வலுவு வேணும்? அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 டன் பொருள் இருக்கும். அவன் அரிய பிடிச்சி லைட்டா கரெக்டா விசாரிச்சிருந்தா சொல்லிருப்பாங்க. இதுல சின்ன பிள்ளைகளை கேட்டா கூட சொல்லதானே. நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு சின்ன பையன்ட்ட கேளுங்க, அந்த குணம் என்ன தொழில் பண்றதுன்னு ஹான்ஸும் பானுங்க. தலைவர, நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நான் பார்த்தது கிடையாது, நீங்க என்ன பாத்திருக்கீங்க, நான் பார்த்தா தெரியும். இப்ப இன்னைக்குல இருந்து நீங்க வந்து ஒரு தப்பான தொழில் பண்றேன்னு நாளையில இருந்து நான் உங்க ஊர் ஃபுல்லா சொல்றேன் வச்சுங்களேன். இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை கூட சான்சன் தப்பு பண்றாரு, சான்சன் இதை செய்யறாரு, அவர் தப்பான ஆளுன்னு பல பேர் சொல்றாங்க. இதெல்லாம் இயல்பு தலைவர. இது முக்கியம் இல்ல, எவிடன்ஸ் தான் முக்கியம். நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 7 எஃப்ஐஆர் நம்பர் இருக்கும். அது இல்லாம இப்ப லேட்டஸ்டா 2024ல பாளையங்கோட்டையில வச்சு மாட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்ல எல்லாமே இருக்கும். நீங்க தானே விசாரிக்கணும், நான் உங்ககிட்ட சொல்லதானே முடியும். நீங்க மேற்படி நீங்க தானே விசாரிச்சு தேவையில்லாதவன தூக்கி தேவையில்லாதவன களை எடுக்கிறது தானே உங்க வேலை. இதை நீங்க கட்டாயம் செஞ்சே ஆகணும். நீங்க இதை இவனை வச்சு என்ன வைங்களேன், தமிழ்நாடுங்கிறத விட சிறுவைகுண்டம் தொகுதி மட்டும் போதை மாநிலமா மாறும். நான் அதை அடிச்சு சொல்லுவேன். பெரிய லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி முடிக்கலாம்னு நான் பாக்கேன். அதனால உங்ககிட்ட சொல்றேன். தலைவரான உங்களுக்கு விவரமே தெரியல, நான் திரும்ப சொல்றேன். ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பானோ இல்ல தப்பு பண்ணிட்டான், இவன் தான் காரணமா? இல்ல நான் எவிடன்ஸ் தரேன். இல்ல அது அந்த எவிடன்ஸ் 2010 ஏதோ ஒரு வழக்கு இருந்தது. 10ல இருந்து 18 வரைக்கும் உள்ள இது இருக்கு. ரீசெண்டா இன்னைக்கு சாத்தாங்குளத்துல இருக்கிறது அவன் தான். அது தெரியும் வைங்களேன். என்ன சாத்தாங்குளத்துக்குள்ள வரமாட்டான். இருந்தாலும் அவன் கோயம்புத்தூர்ல என்ன மாட்டுவான். அவன் இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பிடிச்சா எங்க கதை வராதுல்ல. கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடத்துல இருந்து இவனுங்க தான் ஃபுல்லா பண்றானுங்க. ஒரு பம்ப் சென்டருக்கு நீங்க டீட்டெயில் மட்டும் அனுப்பி கொடுங்க, நான் பாத்துட்டு இது பண்றேன். நன்றி தலை. கட்டாயமா ஆக்ஷன் எடுங்கண்ணே. ஓகே.